வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஒரு ஊர்ல நிறைய பணம் இருந்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமாவும் நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்கன்னு நாம பொதுவா நினைப்போம் இல்லையா? ஆனா அது உண்மையா? வெறும் பணத்தால மட்டுமே ஒரு சமூகத்தை சிறந்ததா மாத்திர முடியுமா? இத பத்தின ரொம்பவே ஆச்சரியமான உண்மைகளை தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுறலாம். பொருளாதார வளர்ச்சியை தாண்டி என்ன இருக்கு, மனித மேம்பாட்டு குறியீடுனா என்ன, மாவட்ட அளவிலான செல்வ முரண்பாடு, அப்புறம் பாலின சமத்துவமின்மை, கடைசியா சமத்துவம் எப்படி ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை உருவாக்குது. இந்த 5 விஷயங்களை தான் நாம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஓகே, முதல்ல பொருளாதார வளர்ச்சியை தாண்டி யோசிக்கிறத பத்தி பார்க்கலாம். இவ்ளோ நாள் வளர்ச்சியின் பத்தி நாம உறுதியா நம்பிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த இது மாத்தி எழுத போகுது. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம், ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டா அந்த பணம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்துடும், வறுமையெல்லாம் காணாம போயிடும்னு நம்புறோம். கரெக்டா? ஆனா பிராக்டிக்கலா அது அப்படி நடக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கதான் பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் அவங்களோட திறன் அணுகுமுறை, அதாவது கேப்பபிலிட்டி அப்ரோச் உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா, உண்மையான வளர்ச்சிங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, மக்கள் ஆரோக்கியமா ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கும் நல்ல கல்விய கத்துக்கிறதுக்கும் இருக்கிற தடைகளை உடைக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. பணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை தராது, அவனுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது தான் உண்மையான மேம்பாடு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா, இந்த மனித திறன்களை நாம எப்படித்தான் அளவிடுறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இத அளவுறதுக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு சூப்பரான சிஸ்டம வச்சிருக்காங்க. அதுதான் மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI. HDI இதுல 3 முக்கியமான விஷயங்களை பாக்குறாங்க. 1, தனிநபர் வருமானம், அதாவது மக்களோட வாழ்க்கை தரம். 2வது, ஆயுட்காலம் மூலமா அளவிடப்படுற சுகாதாரம். 3வது, ரொம்ப முக்கியம், எழுத்தறிவு விகிதம், அப்புறம் ஸ்கூல் போற குழந்தைங்களோட எண்ணிக்கை மூலமா அளவிடப்படுற கல்வி. கவர்மெண்ட் எந்த இடத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த தியோரியெல்லாம் ஓகே. இத அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா என்ன ரிசல்ட் வருது? அதான் நம்ம அடுத்த டாபிக். இந்த டேட்டாவை பாருங்களேன், அப்படியே 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் நம்ம பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் தனிநபர் வருமானம், ஆயுட்காலம், எஜுகேஷன் எல்லாத்துலயும் பட்டைய கலப்பி ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா அதே லிஸ்ட்ல கீழே பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்த எல்லா அளவீடுகளையும் ரொம்பவே பின்தங்கி கடைசி இடத்துல இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஆனா இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. திருப்பூரோட நிலைமைய கொஞ்சம் உற்று கவனிங்க. காசு இருந்தா எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற நம்ம மைண்ட் செட்டை இது சுக்குநூறா உடைக்குது. திருப்பூர்ல தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகம், அதனால டாப் 5ல இருக்காங்க. ஆனா ஆயுகாலம், கல்வி அப்படின்னு வரும்போது கடைசி 5 இடங்கள்ல இருக்காங்க. காசு இருக்கு, ஆனா ஆரோக்கியமும் கல்வியும் இல்ல. இதுதான் நாம செல்வ முரண்பாடு அப்படின்னு சொல்றோம். கோயம்புத்தூரும் இதே விஷயத்தை தான் திரும்பவும் ப்ரூவ் பண்ணுது. இவ்ளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய வருமானம் வருது, இதெல்லாம் இருந்தும் ஒட்டுமொத்த மனித மேம்பாட்டு குறியீட்டுல கோயம்புத்தூர் டாப் 5க்குள்ள வரவே இல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது? சும்மா ஃபேக்டரி கட்டுறதும் காசு சம்பாதிக்கிறது மட்டுமே மனித மேம்பாடு ஆகிடாது. எஜுகேஷன், ஹெல்த்ல நம்ம பர்பஸா இன்வெஸ்ட் பண்ணா மட்டுமே உண்மையான வளர்ச்சி வரும். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம். மனித மேம்பாட்டை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு முக்கியமான மறைக்கப்பட்ட தடை இருக்கு. அதுதான் பாலின சமத்துவமின்மை. இத அளவிடுறதுக்கு GII அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாட்டால ஒரு சமுதாயத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கறத இது காட்டும். இதுல முக்கியமா 3 விஷயங்களை பாக்குறாங்க. 1, இனப்பெருக்கு சுகாதாரம். 2வது, பெண்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு. 3வது, வேலைவாய்ப்பு சந்தையில அவங்களோட நிலை என்ன. இந்த மதிப்பு 0 இருந்தா அங்க எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீலகிரி மாவட்டம் 0க்கு ரொம்ப பக்கத்துல, அதாவது 0.036ன்னு வந்து மிகச்சிறந்த சமத்துவத்தை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அரியலூர், அவங்க ஒட்டுமொத்த மனித மேம்பாட்டுல மட்டும் இல்ல, இந்த பாலின சமத்துவமின்மையிலையும் 0.118ன்னு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்காங்க. அங்க பெண்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ சில ஆச்சரியமான நுண் அளவிலான மாவட்ட முரண்பாடுகளை குவிக்கா பார்க்கலாம். கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க. மனித மேம்பாடுல நம்பர் 1, ஆனா பாலின சமத்துவத்துல 12வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? அங்க ஆண்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல பாதிதான் பெண்களுக்கு கிடைக்குது.
அதே போல மதுரையில தாய்மார் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விருதுநகர்ல அரசியல்ல பெண்கள் அதிகமா இருக்காங்க. சேலத்துல விவசாய வேலைக்கு பெண்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்குது. பெரம்பலூர்ல அதிக அளவிலான பெண்கள் வேலைக்கு போறாங்க. இந்த முரண்பாடுகள் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இவ்ளோ டேட்டா பார்த்தோம், இவ்ளோ இண்டெக்ஸ் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் ஃபைனலா எப்படி ஒன்னா சேர்ந்து ஒர்க் ஆகுது? இந்த டயக்ராம கொஞ்சம் கவனிங்க. கல்வி, சுகாதாரம் அப்புறம் வேலைவாய்ப்புல ஆணும் பெண்ணும் சமம்னு ஒரு நிலை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நிறைய வேலைவாய்ப்புகளையும் வருமானத்தையும் உருவாக்குது. இது ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தோட மனித மேம்பாட்டை உயர்த்துது. அப்படி மனித மேம்பாடு அதிகமாகும்போது அது திரும்பவும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை இன்னுமே குறைக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த மொத்த அனாலிசிஸ்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியது. வெறுமனே வருமானத்தை மட்டும் பெருக்கிறது ஒருபோதும் போதுமானதா இருக்காது. எஜுகேஷன், ஹெல்த், அப்புறம் பாலின சமத்துவம், இந்த விஷயங்கள்ல நாம அர்ப்பணிப்போட முதலீடு பண்ணா மட்டும்தான் ஒரு சமூகம் முழுமையான வளர்ச்சி அடையும். ஒரு நாடு எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு அரசாங்கம் எப்படி கணக்கு போடுறாங்கன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? வெறும் ஜிடிபி, பொருளாதார எண்களை தாண்டி நிஜத்துல மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு அளவிடுறது தான் இன்னைக்கு நம்மளோட இந்த அலசலோட மைய கருத்து. வாங்க, மனிதர்களை மையப்படுத்தின இந்த வளர்ச்சியோட அறிவியலுக்குள் ஆழமா போகலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு சமூகத்தோட நல்வாழ்வை நம்ம உண்மையாவே எப்படி அளவிடுறோம்? நம்ம டாக்டர் கிட்ட போனா அவர் முதல்ல நம்ம நாடி துடிப்பு செக் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு சமூகத்தோட உண்மையான ஆரோக்கியத்தை அளவிட வெறும் வருமானத்தை தாண்டிய சில உயிர் நாடி அளவீடுகள் நமக்கு தேவைப்படுது. அதை வச்சுதான் ஒரு சமூகத்தோட உண்மையான நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். மனித மேம்பாட்டை அளவிடுதல், குழந்தை மேம்பாட்டு குறியீடு, பல பரிமாண வறுமை குறியீடு, மாவட்டங்களோட நிலை, அப்புறம் இந்த எண்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். முதல்ல மனித மேம்பாட்டை அளவிடுதல். ஒரு நாடு எவ்வளவுதான் பொருளாதார ரீதியா வளர்ந்தாலும் மக்களுக்கு சரியான வேலைவாய்ப்புகள் இல்லைன்னா அதை உண்மையான வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. பொருளாதார வளர்ச்சிங்கிறது மனித மேம்பாட்டுக்கான ஒரு கருவி மட்டும்தானே தவிர அதுவே முழுமையான இலக்காகிட முடியாது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வருஷம் இருக்கு, அதுதான் 2010. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வறுமையை வெறும் வருமானத்தை வச்சு மட்டும்தான் அளவிட்டு இருந்தோம். ஆனா 2010 இருந்து தான் கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம்னு மக்கள் சந்திக்கிற பலதரப்பட்ட சிக்கல்களை ஒன்னு சேர்த்து அளவிடுற முறை உலக அளவுல ஆரம்பமாச்சு. வருமானம் மட்டுமே வறுமை கிடையாது அப்படிங்கிற புரிதல் அப்பதான் ஆழமா வேரூன்றுச்சு. அடுத்ததா குழந்தை மேம்பாட்டு குறியீடு, அதாவது சிடிஐ பத்தி பார்க்கலாம். குழந்தைங்க தான் ஒரு நாட்டோட எதிர்கால சொத்துக்கள் இல்லையா? ஒரு விதம் முளைக்க தேவையான அத்தனை வசதிகளும் மண்ணுல இருக்கான்னு பார்க்குற மாதிரி தான் இது. குழந்தைகளோட திறனை அளவிடுறது மூலியமா ஒரு சமூகம் எதிர்காலத்துக்கு எவ்வளவு தயாரா இருக்குன்னு நாம கணிக்கலாம். இதோட தொடக்கம் எங்கே தெரியுமா? 2008ஆம் வருஷம் லண்டன்ல சேவ் தி சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மூலமா தான் இந்த குறியீடு பிறந்தது. டெரி மெக்கின்லி, கரீனா கிரில்லி மாதிரியான முன்னணி நிபுணர்களோட உழைப்புல இது ஒரு உலகளாவிய அளவுகோலா மாறுச்சு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. தமிழ்நாடு எப்படி தன்னோட சொந்த அளவீடுகளை பயன்படுத்துதுன்னு கவனிங்க. தமிழ்நாடு ஏற்கனவே அடிப்படை சுகாதாரம், கல்வியில முன்னேறிட்டதால அவங்க ஒரு படி மேல போய் சிறார் பாலின விகிதம், நடுநிலை பள்ளிக்கு மாறும் விகிதம் மாதிரியான தனித்துவமான குறிகாட்டிகளை பயன்படுத்துறாங்க. இது உண்மையிலே ஒரு சிறப்பான அணுகுமுறை. கொஞ்சம் இந்த டேட்டாவோட பின்னணியை புரிஞ்சுப்போம். சர்வதேச அளவுல இந்த மதிப்பெண் 0 முதல் 100 வரை கணக்கிடப்படுது. ஒரு நாட்டோட ஸ்கோர் 0னா அங்க குழந்தை இறப்பே இல்லைன்னு அர்த்தம். அதுவே 100ன்னு இருந்தா 1000 குழந்தைகளுக்கு 340 இறப்புகள் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது வெறும் நம்பர் கிடையாதுங்க, ஒரு சமூகத்தோட பாதுகாப்பு உணர்த்துற மிக துல்லியமான எச்சரிக்கை மணி. மூன்றாவதா பல பரிமாண வறுமை குறியீடு, அதாவது MPI. இது வறுமை இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லல, அந்த வறுமையோட தீவிரத்தை ஆழமா அளவிடுது. ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதை விட கொடுமை குடிக்க தண்ணீர் இல்லாம போறதோ தலைக்கு மேல் கூரை இல்லாம போறதுதான். அந்த நிஜமான வழியை அளவிடுற முறைதான் இது. இந்த MPI குறியீடு சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம்னு 3 முக்கிய தூண்களா பறிக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா உயர் வரிசை பிறப்பு விகிதம் மாதிரியான மிக நுண்ணிய அளவீடுகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் உண்மையான வறுமையோட முழு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுது. இந்த தரவுகள் நிஜ வாழ்க்கையோட எப்படி தொடர்புடையதுன்னு யோசிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு, பாதுகாப்பான குடிநீர் அப்படின்னா ஏதோ திருக்கோடியில ஒரு பைப் இருந்தா பத்தாது. ஒரு குடும்பம் தண்ணி புடிச்சிட்டு வர 30 நிமிட நடைப்பயணத்துக்குள் அந்த நீர் ஆதாரம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 31 நிமிடம் ஆனா கூட அந்த குடும்பம் குடிநீர் வசதியை இழந்ததாகவே கருதப்படும். விதிகள் அவ்ளோ கரார்.
அதே மாதிரி சுகாதாரத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு நல்ல கழிப்பறை வசதி இருந்தாலும் அதை மத்தவங்களோட ஷேர் பண்ணி பயன்படுத்தினா அது சுகாதார வசதியா கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாது. மனிதர்களோட கண்ணியத்துக்கு இந்த அளவீடுகள் எவ்வளோ முக்கியத்துவம் தருதுன்னு பாருங்க. வெறும் வசதி இருந்தா பத்தாது, அது முழுமையா அந்த குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கணும். 4வது பகுதி, மாவட்டங்களோட நிலை. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 2 குறியீடுகளையும் நிஜ உலகத்துல பொருத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டோட மாவட்டங்கள் இதுல எப்படி செயல்படுதுன்னு இப்ப அனலைஸ் பண்ணலாம். தியரியை தாண்டி கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டும். வளர்ச்சிங்கிறது மாநிலம் முழுக்க ஒரே சீரா இல்லைங்கிறது இந்த தரவுகள் மூலமா அப்பட்டமா தெரியுது. குழந்தை மேம்பாட்டு குறியீட்டுல ஒரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் 0.872 அப்படிங்கிற உயர்ந்த ஸ்கோரோட முதலிடத்துல கெத்தா நிக்குது. ஆனா மறுபக்கம் அரியலூர் மாவட்டம் 0.410 என்ற ஸ்கோரோட ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருக்கு. ஒரே மாநிலத்துக்குள் இருக்கிற இந்த மாபெரும் வேறுபாடு தான் கவர்மெண்ட்டை சிந்திக்க வைக்கும் புள்ளி. அதே மாதிரி வறுமையின் தீவிரத்தை அளவிடும் எம்பிஐ தரவுகளை பார்த்தோம்னா காஞ்சிபுரமும் சென்னையும் 0.34 ஸ்கோரோட மிக குறைந்த வறுமை கொண்ட மாவட்டங்களா முதலிடத்தை பகிர்ந்து கொள்கின்றன. ஆனா தர்மபுரி மாவட்டம் 0.70 ஸ்கோரோட பல பரிமாண வறுமையின் பிடியில அதிகம் சிக்கி இருக்கிறதை இந்த எண்கள் நமக்கு உணர்த்துது. இந்த பெரிய வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? சென்னை மாதிரி சிறப்பா செயல்படுற மாவட்டங்கள் அதிகமா நகரமயமாக்கப்பட்டவை. சாலை வசதி, கல்வி, சுகாதாரம்னு எல்லாமே அங்க எளிதா கிடைக்குது. மறுபுறம் தர்மபுரி போன்ற மாவட்டங்கள் பல பரிமாண குறைபாடுகள், மோசமான சுகாதாரம், குறைந்த கழிப்பறை வசதின்னு பல சவால்களை ஒரே நேரத்துல எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு புவியியல் மற்றும் உள்கட்டமைப்பு ரீதியான வேறுபாடு. கடைசி பகுதி, இந்த எண்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? இது உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு தெரியணும்? ஏன்னா இந்த எண்கள் வெறும் கம்ப்யூட்டருக்குள் தூங்குற டேட்டா கிடையாது. உண்மையான மனித மேம்பாட்டை கொண்டு வர, நிஜமான மாற்றங்களை உருவாக்க அரசாங்கங்கள் பயன்படுத்துற மிக முக்கியமான ஆயுதங்கள் இவை. இந்த தரவுகள் உண்மையிலேயே அரசாங்கத்தோட கண்களை திறக்குது. தர்மபுரி, பெரம்பலூர், விருதுநகர், அரியலூர் மாதிரி மாவட்டங்கள்ல மேலோட்டமான திட்டங்கள் போட்டா பத்தாது, அங்கே வறுமையை வேறறுக்க துல்லியமான இலக்கு வைக்கப்பட்ட தலையீடுகள் தேவைங்கிறத இந்த குறியீடு ஆணித்தரமா காட்டுது. எங்கெல்லாம் காயம் அதிகமோ அங்கெல்லாம் மருந்தும் அதிகம் தேவையில்லையா? பொதுவா உணவு பாதுகாப்பு அப்படின்னா நிறைய விவசாயம் செஞ்சு அதிக பயிர்களை விளைவிக்கிறது மட்டும்தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. அந்த பிம்பத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். ஆரம்பத்திலேயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு தன் மக்களுக்கு தேவையான அளவு உணவை விளைவிச்சாலும் அங்க பசி ஏன் இன்னும் இருக்கு? ரொம்பவே முரண்பாடா இருக்குல்ல? இதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையப்புள்ளி. இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போற விஷயங்கள் உணவு பாதுகாப்போட பரிணாமம், வறுமை சக்கரம், இதுக்கான 3 தூண்கள், தமிழ்நாட்டோட ஒரு கள ஆய்வு, அப்புறம் உணவு விநியோகத்தையும் தாண்டி நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். வாங்க உள்ள போலாம். முதல்ல உணவு பாதுகாப்போட பரிணாமம் எப்படி மாறி வந்திருக்குன்னு சுருக்கமா பார்த்துடலாம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தானியங்களை சேமிச்சு வைக்கிறது மட்டும்தான் உணவு பாதுகாப்புன்னு நினைச்சாங்க. ஆனா 1960கள்ல பசுமை புரட்சி வந்தப்போதான் ஒரு விஷயம் உரைச்சுது. வெறும் சாப்பாடு இருந்தா பத்தாது, அத வாங்குற பொருளாதார பலம் மக்களுக்கு வேணும்னு. அப்புறம் 80கள்ல விளிம்பு நிலை மக்களுக்கும் உணவு போய் சேருதாங்கிற சமூக அணுகல் எவ்வளவு முக்கியம்னு உலக நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அடுத்து வறுமை சக்கரம். இது எப்படி ஒரு அழிவுகரமான சுழற்சியா மாறுதுன்னு பாப்போம். உணவு பாதுகாப்பின்மைக்கும் வறுமைக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு நேர்கோடு கிடையாதுங்க. அது மக்களை தப்பிக்க விடாம அப்படியே சிக்க வைக்கிற ஒரு தொடர் சுழற்சி. இந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? வறுமையினால உழைக்கிற திறன் குறையுது. இதனால உடல், அறிவு வளர்ச்சி பாதிக்கப்படுது. சரியான வளர்ச்சி இல்லாததால அது மறுபடியும் நாள்பட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கே கொண்டு போய் விட்டுடுது. இது இப்படியே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும், ஒரு சைக்கிள். சரி, இந்த சுழற்சியை உடைக்க என்ன வழின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உணவு பாதுகாப்பு குறியீட்டோட 3 தூண்கள் என்னென்னு புரிஞ்சுக்குவோம். வெறும் விவசாய உற்பத்தியை மட்டும் வச்சு இத அளவிட முடியாது. உண்மையான உணவு பாதுகாப்பை துல்லியமா கணக்கிட இந்த 3 முக்கியமான கூறுகள் ரொம்பவே அவசியம். முதல் தூண் கிடைக்கும் தன்மை, அதாவது அவைலபிலிட்டி. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு இடத்துல விவசாயம் மூலமா உணவு தானியங்கள் உற்பத்தியாகுதா இல்ல இருப்பு இருக்கான்னு பாக்குறது. 2வது ரொம்ப முக்கியமான தூண் அணுகல் தன்மை அல்லது அக்செசிபிலிட்டி. மார்க்கெட்ல சாப்பாடு கொட்டி கிடந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார வசதி இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல, சரியா? 3வது நாம பெருசா யோசிக்காத ஒரு தூண் உட்கிரகிக்கும் தன்மை, அதாவது அப்சார்ப்ஷன்.
நீங்க நல்ல சத்தான உணவே சாப்பிட்டாலும் உங்க உடல் அந்த சத்துக்களை ஏத்துக்கணுமே. முறையான சுகாதார வசதி இல்லாத இடங்கள்ல நோய் தொற்று காரணமா உடம்பால அந்த சத்துக்களை உரியற திறன் குறைஞ்சிடுது. அதனால இது நேரடியா சுகாதாரத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ தமிழ்வாட்ட ஒரு கள ஆய்வா எடுத்து இந்த தரவுகள்ல இருக்கிற முரண்பாடுகளை பத்தி அலசுவோம். தமிழ்நாட்டோட தரவுகளை அலசுறப்போ மாவட்டங்களுக்கு இடையில எவ்ளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கேன்னு பாக்குறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிற திருவாரூர்ல இருந்து கடைசி இடத்துல இருக்கிற நீலகிரி வரைக்கும் உணவு பாதுகாப்பு குறியீடு எப்படி மாறுபடுதுன்னு கவனிங்க. நாம் ஆரம்பத்துல ஒரு முரண்பாடு பத்தி பேசணும்ல, அதுக்கு கன்னியாகுமரி ஒரு பெஸ்ட் உதாரணம். அங்க உணவு உற்பத்தி குறைவுதான், ஆனாலும் ஒட்டுமொத்த தரவரிசையில அது முன்னணியில இருக்கு. காரணம், அங்க மக்களோட சிறப்பான ஆரோக்கியமும் உட்கிரகிக்கும் திறனும். ஆனா பெரம்பலூர் மாவட்டம் மிக கீழே இருக்க காரணம் மக்கள் கிட்ட வாங்கும் திறன் ரொம்ப குறைவா இருக்கிறது தான். தரவுகள்ல இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கு. நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்கள்ல உணவு அபரிமிதமா கிடைச்சாலும் அது அணுகும் திறனும் உறிஞ்சும் திறனும் குறைவா இருக்கு. மலைப்பகுதியான நீலகிரி பணப்பயிர்களை நம்பி இருக்கிறதால பட்டியல்ல கடைசி இடத்துக்கு தள்ளப்படுது. திருப்பூரை எடுத்துக்கிட்டா அங்க உணவு அணுகும் திறன் குறைவா இருந்தாலும் அவங்களோட சிறந்த உட்கிரகிக்கும் திறன் அவங்கள காப்பாத்துது. இதுலேருந்து என்ன புரியுது? செழிப்பான விவசாய மாவட்டத்துல இருந்தா மட்டும் குடும்பத்துக்கு உணவு பாதுகாப்பு கிடைச்சிடும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க. அதேபோல கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். கிராமத்துல இருக்கிறவங்கள விட நகர்ப்புற ஏழைகள் குறைவான கேலரி உணவை தான் எடுத்துக்கிறாங்கன்னு தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. இதுக்கு முக்கியமான காரணமே அங்க இருக்கிற சுகாதார சீர்கேடுகள் தான். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உணவு விநியோகத்தையும் தாண்டி முழுமையான மனித மேம்பாடு பத்தி பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு குறியீடுங்கிறது தனித்த ஒரு அளவுகோல் கிடையாது. நிஜமாவே பசியா ஒழிக்கணும்னா அடிமட்டத்துல இருக்கிற பாலின சமத்துவமின்மை, சுகாதார நெருக்கடி, பல பரிமாண வறுமை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தீர்த்தே ஆகணும். மூல ஆவணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான நோய்களால் கணிசமான மனித வளங்கள் வீணடிக்கப்படுகின்றன. ஆமாங்க, இந்த நுணுக்கங்களை நாம புரிஞ்சுக்க தவறுனா அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஆற்றலையும் வீணாக்கிறதுக்கு சமம்.